இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டே இருக்க மாட்டீங்க. உங்கள் முகத்தில் என்ன ஒரு கலக்கத்தை இருந்தாலும் நல்லா வந்து சூப்பரா வந்து க்ளோவிங்காக பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு எஃபெக்டான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி இப்போ ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது பொடியாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முகத்துக்கு அப்ளை பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் இதை எடுத்து நீங்கள் தகுந்த அது போல் முகத்துக்கு உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் ஒயிட்னஸ்க்கு வந்து எல்லாமே போட்டுக்கலாம். ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முகம் கழுவுனா இந்த மாதிரி நல்லா மஞ்சளாக போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது முகத்தில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் வந்து சூப்பராக கழுவுனதுக்கப்புறம் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக கொண்டுட்டு வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம கழுவியும் பார்த்துட்டு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு பொருளை வச்சு உங்களுக்கு இருக்கிற மங்கு மறு இல்லை முகம் வந்து ஆயில் வடிஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா எனக்கு வந்து எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்குக்கா, என்ன தான் எந்த க்ரீம் வந்து போட்டாலும் ஆயில் வந்து வடிஞ்சு பருக்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி மங்கு வருது அப்படின்னு வந்து சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 100% ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம இது கூட ஒரு 2-3 பொருளை வந்து முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். பார்லர் போய் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி பருக்கள் நீக்கிறதோ இல்லை மங்கை வந்து ரெடி பண்ணுறதோ பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதை உடனே நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி. அதுவும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 விஷயம் வந்து கிளியர் ஆகும். மங்கு வந்து கிளியர் ஆகும். அதே மாதிரி கருவளையம், முக சுருக்கம், ஆயில் வடிகிற ஸ்கின்னு அந்த மாதிரியெல்லாம் டோட்டலாக ஃபஸ்ட்டு இதுலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது பாருங்கள் க்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை நீங்கள் அப்படியே பவுடராக எடுத்து வச்சுட்டு தேவைப்படுறப்ப மட்டும் நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் போதும். 15 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் முகம் வந்து பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ வாங்க இது எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பொட்டுக்கடலை. இந்த கடலை வந்து நல்லா ப்யூராக நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொடி வந்து நல்லா அரைப்படாது. அதனால் நல்லா வந்து காய வச்ச மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ண போகிறோம். நம்ம இதில் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பொருளையும் சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதை ரெகுலராக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் முகத்துக்கு தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும். ஒன்று நைட்டாக தூங்குறப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா காலையில் குளிக்க போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இந்த யூஸ் பண்ணுங்கள். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது சாதாரணமாக நிறையா பேர்த்துக்கு கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கிறீங்க. சாதாரண மஞ்சளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் சேர்த்தா அலர்ஜி ஆகுமாக்கான்னு கேட்காதீங்க. மஞ்சள் வந்து தனியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அலர்ஜி மாதிரி வரும். இந்த மாதிரி பொருள்களோடு சேர்த்து பண்ணுறப்போ அந்தளவுக்கு நமக்கு எஃபெக்ட் வந்து காமிக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து சேர்த்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா வந்து பவுட்ரு மாதிரி அரைக்கணுங்க. இது சின்ன குட்டி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிரும். சலிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து பவுட்ரு ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது பவுட்ரு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது நீங்கள் வந்து உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி குடிக்கலாம். குளியல் பவுட்ரு மாதிரி தான், ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்ம அதே பவுலில் வந்து இதில் சேர்க்குறோம். ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 வீக்குக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சலிச்சு எடுக்கணும்
அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அவசியம் கிடையாது. இது நல்லா வந்து மஞ்சள் வந்து நம்ம ஏன் இதை சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா, கம்பல்சரி எல்லா இதுலேயும் நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங்காக ஃபுல்லாக வந்து அந்த கடலையில் சேரணும். பாருங்கள் எவ்வளோ ஃப்யூராக ரொம்ப நைஸாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணி அந்த மாதிரி வர்றதை விட நான் இந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சி மஞ்சளோடு அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்ன பொருள் சேர்த்து நம்ம முகத்தை எப்படி வெள்ளையாக்குறோம், அதே மாதிரி மங்கு வந்து எப்படி வந்து 15 நாள்லேயே உங்கள் முகம் வந்து நல்லா தெளிவாயிருங்க. கண்ணு கருவளையும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகம் நீங்கள் என்ன தான் ஃபேஸ் பேக் வந்து போட்டு போனாலும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வடிகிற மாதிரி வந்துடும். இந்த கடலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் முகத்தில் நல்லா அந்த வறட்சி தன்மையை சுத்தமாக எடுத்துரும். முகம் பார்க்க நல்லா எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுடரை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் முகத்துக்கு இது வந்து நீங்கள் கை கால் குளிக்கிறப்ப குளியல் பவுடரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு வந்து நம்ம எடுக்க போகிறோங்க. இதில் இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய இதே பவுலில் ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த விதைகள் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதிகம் பேர் சொல்கிறது வந்து லெமன் வந்து எனக்கு சேர மாட்டேங்குதுக்கு அலர்ஜி ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அவங்க கண்டிப்பாக தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி எதுவும் பண்ணாது. நிறைய பேர்த்துக்கு முகம் வந்து அலர்ஜி ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது சில பேர்த்துக்கு வந்து அந்த லெமன் வந்து சேராதனால தான் அந்த அலர்ஜி மாதிரி வருது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தக்காளி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் நல்லா கனிஞ்ச தக்காளி ஜூஸாக வந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த கடலை மாவும் மஞ்சள் இருக்கியா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் முகத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது முக்கியமானதுங்க. இந்த மங்கு இருக்கு இல்லையா, அந்த கரைகள் வந்து போக மாட்டேங்குது. அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த மங்கு வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கடுக்காய் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். இதை வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு சிட்டிகை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கடுக்காய் பவுடர் வந்து உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த கருமை தன்மையை சுத்தமாக எடுத்துரும். ஒரே வாசலே உங்கள் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது தயிருங்க. நல்லா கெட்டி தயிரை கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. தயிர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முகம் வந்து நல்ல வெள்ளையாகும். நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதில் நான் இப்போ முக்கியமாக வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோமா, இது கூட மீதிக்கு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தயிர் இல்லைன்னா பால் இருக்கு இல்லையா, பசும்பால் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பொருளை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு டீஸ்பூன் போட்டாலே ஃபுல்லாக கழுத்து நெக்கு எல்லாமே வந்து நீங்கள் இதை கருமையாக இருக்கிற இடத்துல தடவுனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து தொடர்ந்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஹேர் எல்லாம் இருக்கு இல்லையா, தேவையில்லாத முடி, அந்த முடியெல்லாம் கூட நம்ம இதில் மஞ்சள் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லாவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே ரிசல்ட் வந்து தரும். தானாக உதிர்ந்துடும். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஸ்கின்னு இருக்கிறவங்க இதை வந்து முக்கியமாக யூஸ் பண்ணலாம். பருக்கள் இருக்கிற இடம் தெரியாமல் வந்து போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்கு அப்படிங்கிற இடமே இருக்காது. கடுக்காய் பவுடர் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செம்ம க்ரீம் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து முகத்தை கழுவிட்டு இந்த மாதிரி வந்து கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மங்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. நம்ம வந்து தயிர், மஞ்சள், அதுக்கடுத்து வந்து கடுக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோ இல்லையா, நல்ல ஒரு வாசனை. அதே மாதிரி தேவையில்லாத ஹேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் போட்டுட்ருக்கிறப்போ அந்த குட்டி குட்டி ஹேரெல்லாம் இருக்கும் இல்லையா, மீச மாதிரியெல்லாம், அதெல்லாம் வந்து சீக்கிரமாக போயிடும். ஒரு 2-3 டிப்பு தொடர்ந்து போடுறப்ப இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் காய விட்டுருங்க. நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து
நீங்கள் இந்த கண்ணு கருவளையம், வாயை சுற்றி கருமை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் தாங்க வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம வந்து கழுவிட்டு வர போகிறோம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்ப டல்லாக வெளியே போயிட்டு வந்ததாக இதை நான் வந்து போட்டிருக்கேன். கழுவுனதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கழுவியாச்சு. ரொம்ப கிளியராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த தேய்ச்சி எடுத்த சைடெல்லாம் வந்து நல்லா செவந்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் நான் விட்டேன். நல்லாவே வந்து அந்த ஆயில் பசையெல்லாம் சுத்தமாக எடுத்துருச்சு. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நெக்கு அந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் போடலாம். அந்த கருமை நிறம் வந்து நல்லா இந்த அக்குள் பகுதியெல்லாம் கருப்பு இருக்குல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆயில் பசங்கிறதே இருக்காது. பருக்களில் இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.